நம்முடைய ப்ரேயர் அடுத்தவனுடைய அழிவிற்காக அல்ல, அடுத்தவனுடைய வாழ்க்கைக்காக, அடுத்தவனுடைய மீட்புக்காக. இப்போ பாருங்கள், சட்டம் அகைன்ஸ்டாக போயிடுச்சு. சட்டம் அகைன்ஸ்டாக போனவொடனே எஸ்தர் சொல்கிறா, எஸ்தர் கூட அந்த உணர்வு வரல. முர்தெகாய் சொல்கிறான், முர்தெகாய் நீ போய் என்ன செய்ய, எஸ்தர்கிட்ட சொல்லு. உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்லை நான் போனால் செத்து போவேன். அவன் சொல்கிறான், ஊரே சாவுது, நீ மட்டும் பொழைச்சி என்ன பண்ண போகிற? இப்போ அவன் சொன்னது அதுதான், சட்டத்தை மீறி நான் போக முடியாது, போகிற யாரும் கொல்லப்பட வேண்டும். அவன் சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு அத்தனை பேர் சாவ போகிறேன், நீ ஒரு ஆள் சாவறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற. பார்த்துக்க, ஆண்டவர் ஒன்று அதுக்கு தாங்க வச்சுருக்காரு. ஒரு வேளை சில நேரங்களில் கர்த்தர் உன்னையும் என்னையும் சில இடத்துல ஏன் வச்சுருக்கா தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறார். ஒரு சில ஜனங்களுடைய மீட்புக்காக அந்த இடத்துல வச்சுருப்பார். சிலரை கர்த்தர் அதுக்கு தான் வச்சுருப்பார். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அதாவது எங்களுக்கு ஆஃபீஸில் 2 பேர் இருக்கிறாங்க, ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும், கர்த்தர் எங்களை அறியாமலேயே ஒரு பெரிய ப்ரேயர் டீமை உருவாக்கி இருக்கிறார். எங்கேருந்து உருவாக்கினார், எப்படி உருவாக்கினார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊழியத்துக்காக எங்களுக்காக ரெகுலராக ஜோம் பண்ணுற ஒரு டீம் பெருசாக இருக்குது, உலகளாவியே இருக்குது. அதில் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க, வயசானவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. 70 வயசு அம்மா ஒரு நாள் சொன்னாங்க என்னை பார்த்து, நான் டெய்லி காலைல 3 மணிக்கு உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னா. ஒரு ஊழியக்காரமாக சொன்னாங்க, டெய்லி உங்களுக்காக நான் கர்த்தர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சு, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் உங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணாமல் தூங்கவே மாட்டா பிரதர் அப்படின்னு. இதெல்லாம் நாம் உருவாக்குனதே கிடையாது, கர்த்தர் அங்கங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் யாருக்கோ ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம ப்ரேயரில் கண்டிப்பாக ஒரு சிலர் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னவாக இருக்குது, அவசியமாக இருக்குது. நம்ம ப்ரேயர் நம்ம வழக்குக்கும் நம்ம வாதுக்கும் இல்லை. நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் பிரச்சனையை கர்த்தர் மாற்றிடுவார்.